தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். சூடும் குளிர்ச்சியும் இணைந்ததுதான் பேரிச்சம்பழம். இதுல விட்டமின் ஏ, பி, இரும்பு சத்துக்கள்லாம் இருக்குது. உடல் வலிமையை பெருக்கும். தாது விருத்தி, பித்தம், வாந்திய நீக்கக்கூடிய ஆற்றல் பேரிச்சம்பழத்துக்கு இருக்கு. தீராத கழுத்து வலி நீங்க காய்ச்சிய வெண்ணெயில எருக்கம்பூவை போட்டு வடிகட்டி தேய்ச்சிங்கன்னா நாள்பட்ட கழுத்து வலியும் குணமாகும். வெள்ளரிக்காவை நம்ம முகத்துல பயன்படுத்தினா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே வெள்ளரிக்காவை நம்ம தினமும் சாப்பாட்டுல சேர்த்துட்டு வந்தோம்னா மாதவிடாய் ஒழுங்குபடும், பெரும்பாடு குணமாகும். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றவங்க டாக்டரை விசிட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மைதாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பழம் தான் ஆப்பிள் பழம். இதுல ஏபிசி விட்டமின்களும் பாஸ்பரஸும் இருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, மூளை கோளாறுகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஆப்பிளுக்கு இருக்கு. உடல் மற்றும் மனசுல இருக்கக்கூடிய ஒருவித உஷ்ணத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியையும் மனசுக்கு அமைதியையும் தரக்கூடிய ஒரு அற்புத மூலிகை அப்படின்னா அது செம்பருத்தி தான். அந்த செம்பருத்தியில ஒரு டீ போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். நிறைய நோய்கள் வராமலையும் தடுக்க முடியும். செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதவங்க இப்பெல்லாம் செம்பருத்தி பூ பொடி கூட ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, வாங்கி வச்சுக்காங்க. ஒரு மாறுதலுக்கு வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது இந்த செம்பருத்தி பூ டீயை குடிச்சிட்டு வாங்க. உடல்ல நல்ல ஒரு மாற்றத்தையும் உணர முடியும். இந்த வீடியோல நான் அதை பின் பண்ணி வச்சிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.